ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நெக் பேட்ச் ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்ச் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிளெயின் சுடிதாருக்குலாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேப்ரிக் பால்ஸ் வச்சுட்டு சைடில் வந்து அந்த ஃபேப்ரிக்லேயே பைப்பிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்துருக்கிறது 6 பேனல் குர்த்தி, அதனால பாட்டம் தனியாக டாப் தனியாக தான் கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ டாப் போர்ஷனை மட்டும் லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நெக்கோட அளவு மட்டும் நான் இன்னும் மார்க் பண்ணல, மீதியெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண லைனிங்கை மெயின் பீஸில் போட்டு அதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் தான் நெக்கை மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம், அதனால் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் பீஸோட ராங் சைடு மேலே லைனிங்கை வந்து நம்ம போட்டு அதை சுற்றி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயின் பீஸில் லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததான் நம்ம கேன்வாஸில் வந்து அந்த பேட்ச் ஒர்க் டிசைனை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன், அதை ரெண்டும் இது மாதிரி மடிச்சுக்குங்க. ஷைனிங்காக இருக்க சைடு உள்பக்கமாக வர மாதிரி இப்படி மடிச்சுக்குங்க. உங்களுக்கு ஒயரம், அந்த பேட்ச் ஒர்க்கோட ஒயரம் எந்த அளவு வேணும்னு பார்த்துக்குங்க. நான் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் வந்து கேன்வாஸை மடித்து 7 இன்ச்சு வர மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஷோல்டரோட அகலம் வந்து நான் சுடிதாரில் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 6 இன்ச்சு இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அகலம் நான் ரெடி அளவு எடுக்கிறேன், 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ வருமோ அதுதான் ரெடி அளவு, நான் அந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ கழுத்தோட இறக்கம் 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி பாக்ஸ் போட்டு இதை வளைச்சி விட்டுக்கிறேன். கழுத்தோட இறக்கம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்கை மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபோல்டு சைட்லேருந்து 5 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பேட்ச் ஒர்க் வைக்கிறதுக்காக மேலே 5 இன்ச்சும் கீழே 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு கோடு மாதிரி கிழிச்சிக்கிறேன். ஷோல்டரோட அகலம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுலேருந்து 1 இன்ச்சு உள்பக்கமாக தள்ளி நீங்கள் பேட்ச் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் வந்து நமக்கு அழகாக தெரியும். இப்போ கீழவும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து வரைஞ்சி விட்டுக்குங்க. இப்போ நான் ரவுண்ட் ஷேப் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நெக்கு வரைஞ்சாச்சு. இப்போ மேல் பக்கமாக ஷோல்டர் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி கோடு கிழிச்சிக்குங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கை கட் பண்ணிக்கலாம். நெக்கு கிட்ட கட் பண்ணும்போது மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கலாம், அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு இது மாதிரி வச்சு தைக்கும் போது நமக்கு ஷோல்டர் விலகாமல் இருக்கும். இப்போ கேன்வாஸை கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங்கில் வந்து நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சென்டராக வந்து ஃபேப்ரிக் பால்ஸ் தான் கொடுக்க போகிறோம். போட்லி பட்டன்னும் சொல்லுவாங்க. அது கொடுத்து தைக்கிறதுனால ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் 2 பீஸாக நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். இப்போது இந்த 2 லைனிங் பீஸ்லேயும் மெயின் பீஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் பீஸோட ராங் சைடு பக்கம் வந்து லைனிங்கை வச்சு அதை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸில் வச்சு தைச்சாச்சு. இப்போ லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸையும் மெயின் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கேன்வாஸை இப்படி வச்சுக்குங்க. நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு அந்த பட்டன் தேவையோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். மேலே நெக் இறக்கத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் கேப் விட்டுட்டு மீதி இருக்க இடத்துல நம்ம அந்த பட்டன்ஸை வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பட்டன்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எந்த கலரில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த கலர் கிளாத்தை எடுத்துக்குங்க. அதை நான் ஃபோல்டு பண்ணி 2 இன்ச்சு அகலமும் 2 இன்ச்சு நீளமும் இருக்க மாதிரி கொஞ்சம் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது உள்ளே வச்சு தைக்கிறதுக்காக அதே கலர் லைனிங்கில் 1.5 இன்ச்சு அகலமும் 1.5 இன்ச்சு நீளமும் இருக்க மாதிரி கொஞ்சம் பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த லைனிங்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த லைனிங்கை வந்து இது மாதிரி நல்லா சுருட்டி விட்டுக்குங்க. பால் மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதை வந்து இந்த மெயின் பீஸில் சென்டரில் வச்சு நல்லா இது மாதிரி சுற்றி விட்டுக்குங்க. அதே கலர் த்ரெட் எடுத்து ஒரு 2-3 நாட் போட்டு நல்லா சுற்றி விட்டுக்குங்க.
அவ்வளோதான், நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இதை வந்து ஃபேப்ரிக்லேயும் தைக்கலாம், இல்லை தர்மாக்கோல் பால்ஸ் விற்கிதுல அதையும் வாங்கி தைக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். நம்ம அதை வாங்கி தைக்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்லேயே இதை நம்ம தைச்சிடலாம். நீங்கள் அளவெடுத்து 1.5 இன்ச்சு உள்ளே வைக்கிறதுக்கு கட் பண்ணுறதுனால எல்லா பால்ஸுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறத பொறுத்து ஈவனாக தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு 2 பால்ஸும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரே ஈவனாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணதில் அந்த பால்ஸுக்கு கீழே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அந்த த்ரெட்டு சுற்றிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவு துணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப ஒட்டை கட் பண்ணிடாதீங்க, ஒரு 1/2 இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயின் பீஸில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ மெயின் பீஸில் ஒரு பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. இன்னொரு முறையும் செக் பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் நமக்கு அந்த பட்டன்ஸ் தேவைப்படுதோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவு அந்த துணியிலேருந்து கேப் விட்டு ஒரு கோடு போட்டுக்குங்க. அந்த கோட்டு மேலேயே வச்சு நம்ம தைக்க போகிறோம். அந்த கோட்டுக்கு இந்த சைடு பால்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்குங்க. இந்த சைடில் வந்து அந்த பிசிறு துணி இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. நெருக்கமாகவும் வச்சு தைக்கலாம், இல்லை கொஞ்சம் கேப் விட்டும் வச்சு தைக்கலாம். உங்கள் விருப்பம் எப்படியோ அது மாதிரி தைச்சிக்குங்க. நான் கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சு தைக்கிறேன். இது மாதிரி தைக்கும் போது ஒன் சைட் கைட் போட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பால்ஸ்லாம் வந்து நசுங்கிடாமல் ஒரு பக்கம் மட்டும், அந்த பிசிறு பக்கம் மட்டும் தைக்கும் போது அந்த பால்ஸ் வந்து அந்த ஷேப்பில் அழகாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்திங்கன்னா அது மாதிரி கோடு போட்டு அது மேலே வச்சு தைக்கும் போது எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே மாதிரியே இருக்கும், முன்ன பின்னன்னு இல்லாமல். இப்போ நம்ம இந்த பால்ஸை தைச்சாச்சு. இப்போ இந்த பிசிறு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம சென்டரில் வைக்கும்போது அது தூக்கின்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். அந்த பிசிறு வந்து படிஞ்சிடும். அந்த பிசிறு மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த பிசிறை வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு அது போடும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் படிஞ்சிருக்கும். கீழே இருக்க மெயின் பீஸை கட் பண்ணக்கூடாது, அந்த பிசிறை மட்டும் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம படிமான தையல் போட்டிருக்கல, அங்கேருந்து கொஞ்சம் துணி விட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணிடுங்க, நல்லா படிஞ்சு இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸோட இதை வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இன்னொரு பீஸு இது மாதிரி 1/2 இன்ச்சு அளவு உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம தைச்சிருக்கோம்ல அந்த பால்ஸ் மேலே இப்படி வச்சுக்கோங்க. அந்த பால்ஸ் மட்டும் தான் வெளியே தெரியணும். அந்த தைச்சதெல்லாம் அந்த ஃபோல்டர்லேயே போயிடணும். அது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவு இது மாதிரி மடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலேருந்து ஒரு தையல் போட்டே வந்துடலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்குங்க. நம்ம இங்கே தைக்கும் போது அந்த பால்ஸ் மட்டும் தான் தெரியணும். அந்த இதுவெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சு அது ஓரத்துலேயே வச்சு தையல் போட்டே வாங்க. இப்போ வந்து நம்ம தையல் போட்டாச்சு. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பேக் சைடு திருப்பினீங்கன்னா அந்த பிசிறு இருக்குல்ல, அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிசிறு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்குங்க. இந்த படிமான தையல் போடும்போது நமக்கு அந்த பிசிறெல்லாம் தூக்கிட்டு இல்லாமல் இந்த சைடில் வந்து ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா அங்கே தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணியாச்சு. இந்த மெயின் பீஸோட ராங் சைடு திருப்பிக்கலாம். கேன்வாஸை இது மேலே வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபேப்ரிக் பால்ஸ் வந்து அந்த சென்டரில் கரெக்டாக வர மாதிரி இது மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு அதை சுற்றி நம்ம அயன் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் வந்து அந்த பால்ஸ் இருக்கிறதுனால சரியாக அயன் ஆகாது. மீதி இருக்க பக்கம் அயன் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து நம்ம குண்டூசியை வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அயன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேன்வாஸை சுற்றி 1/2 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மீதி இருக்க துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அந்த துணியை அப்படியே அந்த கேன்வாஸ் மேலே ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த வளைவு வர இடத்துலலாம் உங்களுக்கு ஃபோல்டு வரலைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்டு ஆகிடும். அதுவே மடிஞ்சு கொடுக்கும். இப்போ நீங்கள் அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதை ஃபோல்டு பண்ணி தைச்சாச்சு. இப்போ இதை சுற்றி நம்ம பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். பைப்பிங் வந்து நான் த்ரெட் பைப்பிங் தான் வைக்க போகிறேன்.
நீங்கள் எந்த கலர் கிளாத்தில் பைப்பிங் கொடுக்க போகிறீங்களோ அந்த கலரில் 1 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சென்டரில் இந்த த்ரெட்டை வச்சுட்டு அது ஓரத்துலேயே தைச்சிட்டு வாங்க. ஒன் சைட் கேட் போட்டு தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பைப்பிங் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ண பைப்பிங்கை மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ அந்த மெயின் கிளாத்தில் இந்த ஓரத்தில் பைப்பிங் மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி வச்சுட்டு அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு வாங்க. உங்களுக்கு பைப்பிங் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்ததுனால எனக்கு நல்லா வளைக்க வருது. உங்களுக்கு வளைக்க வரலைன்னா அந்த பிசுறு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வச்சு தைங்க. இது மாதிரி அந்த ஓரத்தில் அந்த பைப்பிங் மட்டும் அந்த த்ரெட்டு மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி வச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம பைப்பிங்கையும் அட்டாச் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து நல்லா வளைவாக வரலைன்னா கரெக்டாக இந்த பிசுறு மேலே இந்த இடத்துல இந்த வளைவு வர இடத்துல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ தைச்சாச்சு. இதில் சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு இந்த பேட்ச் ஒர்க்கை அட்டாச் பண்ணிடலாம். இப்போது மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்லேயும் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இப்போது மெயின் பீஸோட ராங் சைடு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்ச் ஒர்க்கை இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம போட்ட கோட்டுக்கு நேராக அந்த பால்ஸ் வர மாதிரி சென்டர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நெக்கை சுற்றி நம்ம தையல் போட்டு வரலாம். அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம ரெடி அளவு தான் நெக்கு கட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த கேன்வாஸ் ஓரத்தில் தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட தையல்லேருந்து 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அந்த தையல் மேலே படாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பும் போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அழகாக வரும். இப்போ நம்ம ராங் சைடில் வச்சு இப்படி திருப்பினோம்னா ஃப்ரண்ட் சைடில் வந்துடும். இந்த ஃப்ரண்ட் சைடில் வச்சு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ படிமான தையல் நெக்கை சுற்றி போட்டாச்சு. இப்போ இந்த பைப்பிங் ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழவும் சென்டர் கரெக்டாக வச்சு அந்த பால்ஸ் வந்து கரெக்டாக அந்த சென்டரை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதை சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங்கை சுற்றியும் ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ பேட்ச் ஒர்க்கை அட்டாச் பண்ணியாச்சு. சென்டர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதில் வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் வச்சு எப்படி தைக்கிறது, ஃபேப்ரிக் பால்ஸ் எப்படி ரெடி பண்ணி பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப சூப்பரான சிம்பிளான பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணியாச்சு. பேக் சைட்லேயும்